அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காரசாரமான முட்டை மிளகு வறுவல் வந்து எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 3 வெங்காயம் வந்து நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து 3 தக்காளி வந்து நீல வாக்கில் வெட்டி எடுத்துக்கிறேன். இப்போது அடுப்பில் வந்து நம்ம ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாய் வந்து நல்லா வந்து காஞ்ச உடனே நம்ம தேவைக்கேற்ப வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ கடாய் வந்து இப்போ நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் வந்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ எண்ணெய் வந்து நீங்கள் வந்து நான் வந்து மலாட்டை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான எண்ணெயை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சி வந்தோடனே நம்ம வந்து ஒரு பட்டை 2 கிராம்பு வந்து போட்டுக்கலாம். ஸோ அது நல்லா வந்து பொரிஞ்ச உடனே நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு வந்து சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா வந்து பொரிஞ்சு வரணும். இது பொரிஞ்சு வந்தோடனே நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க அந்த 4 வெங்காயத்தை வந்து நம்ம வந்து நல்லா வந்து பொன்னிறமாக கண்ணாடி பதத்துக்கு நம்ம வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம், வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். ஸோ இது நல்லா வதங்கினோடனே நெக்ஸ்ட்டு நம்ம வந்து தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியுமே போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் நம்ம. ஸோ இது ரெண்டும் நல்லா வதங்கக்குள்ளேயே நம்ம வந்து நமக்கு தேவைக்கேற்ப வந்து இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவைக்கேற்ப வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ மஞ்சத்தூளுக்கு அப்புறம் வந்து நம்ம வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கரம் மசாலா வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து என்ன குவான்டிட்டி ஆஃப் அமௌண்ட் வந்து நீங்கள் வெங்காயம் தக்காளி எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து நமக்கு வந்து மாறுபடும். ஸோ இது எல்லாமே வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன நெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறேன்னா காஷ்மீரி சில்லி வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து கலருக்காக வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ வெங்காயம் தக்காளி வந்து நமக்கு தேவைக்கேற்ப வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா வந்து வதங்கின உடனே நம்ம வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து நல்லா கொஞ்சம் வந்து கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு வந்து இந்த பச்சை வாசனைலாம் போய் மிளகாத்தூள் பச்சை வாசனைலாம் போயிட்டு இந்த அளவுக்கு நமக்கு வந்து கொதித்த உடனே நம்ம வந்து முட்டையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எடுத்துருக்க வெங்காயம் தக்காளிக்கு நான் வந்து 5 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த முட்டை வந்து நல்லா உடையாமல் நமக்கு வந்து அந்த மஞ்சக்கரு வந்து உடையாத அளவுக்கு நம்ம வந்து உடச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து கொதிச்சு வந்துடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து அந்த முட்டையை வந்து நம்ம மேலாப்பில் வந்து அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். முட்டை வந்து உடையாமல் வந்து நம்ம மேலாப்பில் வந்து ஒவ்வொரு முட்டையாக எல்லா முட்டையும் திருப்பி போட்டுக்கலாம். பார்க்கவே ரொம்ப வந்து எம்மியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி வந்து நல்லா வந்து கொதித்து வந்த உடனே முட்டையை வந்து நம்ம திருப்பி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து இதே மாதிரி மறுபடியும் கொதிக்க விட்டுக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வந்து டிஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து மேலாப்பில் வந்து அப்படியே மழைச்சாரல் மாதிரி கொத்தமல்லி வந்து நம்ம வந்து தூவி விட்டுக்கலாம். ஸோ பார்க்கவே ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபைனலாக வந்து நம்ம வந்து காரத்துக்கு ஏற்ப வந்து மிளகு வந்து சேர்த்துக்கலாம், மிளகு பொடி வந்து சேர்த்துக்கலாம். ஸோ சுவையான முட்டை மிளகு வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.